தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. மாப்பிளையும் பொண்ணு இப்போ மாலையை மாத்திங்கோ. யோ என்னையா சொல்லி உட்கார சொன்ன? என்னையா பண்ணிட்டு? நேசு தெரியாது. இவாள என்ன சொன்னாலும் அதான் நான் பண்ணினேன். ஆனந்தி, ஆனந்தி, என்ன அன்பு பண்ணிருக்கீங்க? என்ன அன்பு பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை நம்பி பக்கத்துல உட்கார்ந்ததுக்கு நீங்க எனக்கு கொடுக்கிற தண்டனையா? ஆனந்தி, இது ஏன் தண்டனையா நினைக்கிற? உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய நினைச்சு சந்தோஷமா ஏத்துக்கோயே. மகேஷ் தம்பி, என்னதான் சந்தோஷமா இருந்தாலும் அது கிடைக்க போறவங்களுக்கு தெரிஞ்சு கிடைக்கணும். தெரியாம திருது கிடைச்சா அந்த சந்தோஷமே அதிர்ச்சி ஆயிடும். நாங்க அந்த அதிர்ச்சியில் தான் இருக்கோம். முத்துக்கும் ஜெயந்துக்கு கல்யாணம், பெரியவங்க நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லித்தானே எங்களை கூப்பிட்டீங்க. இப்படி திருத்து பண்ண ஒரு காரியத்தை பண்ணா நாங்க என்ன நினைக்கிறது? அப்பா, ஆனந்திக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு உங்களை கூப்பிட்டு இருந்தா நீங்க நிச்சயம் வந்திருக்க மாட்டீங்க. ஆனந்தி கிட்டயும் உண்மையை சொல்லிருப்பீங்க. நீங்க இல்லாம ஆனந்திக்கு எப்படிப்பா இப்படி ஒரு விசேஷம் நடக்கும்? அதனாலதான் முத்து ஜெயந்தி கல்யாணம் மட்டும் சொன்னோம். ஓஹோ, அப்ப அந்த திட்டத்துல நீயும் இருக்கியா? கோகிலாக்கா மட்டும் இல்ல ஆனந்தி, இதுல நானும் இருக்கேன். உனக்கு நடந்தது ஒரு விபத்து. அது மறந்துட்டு அன்போட சேர்ந்து வாழ பாருன்னு உனக்கு பல பேர் பல தடவை சொல்லியாச்சு. ஆனா நீ கேக்குற மாதிரி தெரியல. அதனாலதான் உன் கல்யாணத்தை உங்ககிட்டயே மறைச்சு செய்ய வேண்டியதா ஆயிடுச்சு. என்ன பேசுற? என்ன பேசுற? மறைச்சு என் கழுத்துல தாலி கட்டிட்டா என் பிரச்சனை தீர்ந்து போயிருமா? இல்ல எனக்கு ஏற்பட்ட கலங்கம் காணாம போயிடுமா? கோகிலாக்கா பரிசுத்தமானவ. அப்படி இருந்தோம் மாப்பிள்ளை வீட்டுல ஏன் ஏத்துக்கல? ஏன்? அவ தங்கச்சி கலங்கப்பட்டு போயிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக. கலங்கப்பட்டவளோட அக்காவையே ஏத்துக்காது இந்த சமூகம். கலங்கப்பட்ட என்ன எப்படி ஏத்துக்கும்? அதை யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? ஆனந்தி, நீயே ஏன் உன்னை அசிங்கப்படுத்திக்கிற? அன்பு உன் கழுத்துல தாலி கட்டந்தோட உன் மேல இருந்த களங்கம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே அவன் உனக்கு புருஷன், நீ அவனுக்கு பொண்டாட்டி, அவ்வளவுதான். இல்ல சார். ஆனந்தி, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. நம்ம கல்யாணம் எப்படி இல்லாம நடக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். எவ்வளவோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா அந்த கற்பனை எல்லாம் கனவா போயிடுமான்னு பயம் வந்துருச்சு. கல்யாணம் நடந்தாலே போதும் நடக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இங்க பாரு ஆனந்தி, எது எப்படி நடந்தாலும் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல் உண்மை. நான் உன் கழுத்துல கட்டியிருக்கிற தாலி உண்மை. நம்ம காதலோட சக்தி தான் நம்மளை சேர்த்து வச்சிருக்க ஆனந்தி. அந்த காதல நம்ம எதிர்கால வாழ்க்கை சந்தோஷமா அமைச்சு கொடுக்கும். நம்ம சந்தோஷமா வாழ்வோம். இந்த சமூகம் மட்டும் இல்ல, என் அம்மா, என் குடும்பம் எல்லாருமே உன்னை ஏத்துப்பாங்க.
நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். குடுப்படா, குடுப்ப. குடும்ப மானத்தையும் கௌரவத்தையும் நாசம் பண்ணிட்டு அவளை நான் ஏத்து பண்ண எப்படி நீ வாக்கு கொடுக்கற? ஏன் புள்ளன்னு உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினதுக்கு இப்படி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி அசிங்கப்படுத்திட்டியேடா. பெத்த தாய்க்கு பண்ண சத்தியத்தை விட, தகப்பனுக்கு கொடுத்த வாக்க விட, இந்த கேடு கெட்டவளை காதலிச்சதுதான் உனக்கு பெருசா போயிடுச்சுல. ஏய், சாதிச்சுட்டலடி. நீ நினைச்ச மாதிரி நடத்தி காட்டிட்டல. என் புள்ளைய விட்டு போயிடுறேன்னு நாடகமாடி என் குடிய கெடுத்துட்டலடி. சும்மா நிறுத்துமா. ஆனந்தி ஒண்ணு திட்டம் போட்டெல்லாம் அவ கழுத்துல தாலி கட்ட வைக்கல. இது கடவுளோட அருளால நடந்தது. ஆனா திட்டம் போட்டது நீங்க 2 பேரும் தான். என்ன பாக்குற? நீ இந்த துளசியோட பேச்ச கேட்டு வீட்டை விட்டு போறேன்னு லெட்டர் எழுதி டிராமா பண்ணி எங்க எல்லாரையும் அழ வச்சு ஆனந்திய பயமுறுத்தி மிரட்டி இங்க நிக்கிறாளே இந்த உத்தமி. இவன் நல்ல மாதிரி உங்ககிட்ட நடிச்சு ஆனந்திய பணைய கைதியாக்கி 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட சத்தியம் வாங்கினீங்க. ஆனா நீதி நியாயம் ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்க. ஆனந்திய தப்பா பேச உனக்கு தகுதியே இல்ல. போது நிறுத்துடா. என் வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு இவளுக்கு மட்டும் தகுதி இருக்கா? ஒரு பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக பரிதாபப்படலாம், பச்சாதாபப்படலாம். வாழ்க்கையை யாராவது கொடுப்பாங்களாடா பாவி? இப்படி ஒருத்தி கழுத்துல தாலி கட்டிட்டு என்னமோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருக்க. இனிமே ஊர் முன்னாடி, நம்ம சொந்த பந்தம் முன்னாடி நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா? உனக்கு அப்புறம் ஒருத்தி இருக்காளே, அவ வாழ்க்கை என்ன ஆகும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? அம்மா, ஏன் வாழ்க்கைய பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். தான் காதலிச்ச பொண்ணுக்கு ஏற்பட்ட கலங்கத்தை அவங்க வாழ்க்கையில இருந்து தூக்கி எறிஞ்சாங்க அண்ணா. அவன் தங்கச்சிக்கு நல்லது பண்ணாம இருப்பானா?